ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த சிட்டியில் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுதுங்கிறத எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சிட்டி இன்டிமேஷனுக்கான லிங்க் வந்து ஆக்டிவ் ஆகலை. குரூப் டி எக்ஸாம் வந்து 27 நவம்பர் 2025 16/1/2026 வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நாளையில எக்ஸாம் இருக்கும். உங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு 10 days பிஃபோர் ஆர் 8 days பிஃபோர் வந்து சிட்டி இன்டிமேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு 27/11/2025 யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி உங்களுக்கான சிட்டி வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்து SMS மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்க. யுவர் சிட்டி இஸ் லைவ்ங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்லி ஆர்ஆர்பி வெப்சைட்டை நீங்க லாகின் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி உங்களோட சிட்டி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு அப்படின்னா எந்த சிட்டில எக்ஸாம் நடக்குங்கிறதுக்கான டீடைல்ஸ் வரும். சப்போஸ் உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஆக்டிவ் ஆகல அப்படின்னா நீங்க லாகின் பண்ணும்போது யுவர் சிட்டி இஸ் நாட் எட் லைவ்ங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்படி வருது அப்படின்னா யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 26ஆம் தேதி சப்போஸ் யாருக்காவது எக்ஸாம் இருக்கு, 26 ஜனவரியில தான் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் பாத்தீங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி 2026 தான் என்ன பண்ண முடியும், சிட்டி இன்டிமேஷன் வந்து செக் பண்ண முடியும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நேற்று கன்ஃபியூஷன், சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு மேம், நான் லாகின் பண்ணேன், எனக்கு யுவர் சிட்டி இஸ் நாட் எட் லைவ்னு வருது, ஆனா என் ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சு, மத்த எல்லாருக்கும் வருது, எனக்கு மட்டும் வரல, என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படுறீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 10 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷன் பார்க்க முடியும். அதாவது எல்லாருக்கும் எந்தெந்த டேட்ல எக்ஸாம்ங்கிறது தெளிவா தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நாள்ல எக்ஸாம் இருக்கும். நீங்க ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணிட்டு என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு SMS ஆர் இமெயில் மூலமா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ நீங்க உங்களோட சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். நேற்று நைட்டு 10:30 பாத்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் வந்து ஆக்டிவ் ஆயிருச்சு. நான் இமீடியட்டாவே நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைரக்டான லிங்க் வச்சிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்க என்ட்ரு பண்ணுங்க. கரெக்டா குரூப் டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ALP அப்ளை பண்ணிருக்கீங்க, இப்போ வந்திருக்கக்கூடிய NTPC அப்ளை பண்ணிருக்கீங்க, டெக்னீஷியன் அப்ளை பண்ணிருக்கீங்க. சோ வந்திருக்கிறது குரூப் டிக்கான சிட்டி இன்டிமேஷன். கரெக்டா குரூப் டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பா என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்னா இன்வாலிட் யூசர் கிரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அப்படி என்ட்ரு பண்ணீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பா கொடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா குரூப் டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. இங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு இங்க ஒரு கேப்சா கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ஒரு நம்பர் மாதிரி கொடுத்திருப்பாங்க, அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகினை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு இருக்கும். ஓகே, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, உங்களோட ஜெண்டர், கம்யூனிட்டி எல்லா டீடைல்ஸுமே இந்த இடத்துல இருக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டீடைல்ஸ் வந்து இருக்கும். எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, எந்த டேட்ல எக்ஸாம் நடக்குது, எந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்குதுங்கிறதுக்கான டீடைல்ஸ் வந்து இருக்கும். எந்த சிட்டில எக்ஸாம் இருக்குங்கிறதுக்கான டீடைல்ஸ் தான் இருக்குமே தவிர இந்த சிட்டி இன்டிமேஷன்ல ஸ்பெசிபிக்கா இந்த காலேஜ்ல இந்த அட்ரஸ்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஓகே, சோ எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கான ஃபுல் டீடைல்ஸ், இ-கால் லெட்டர் எல்லாமே எப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 27/11/2025 உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 23ஆம் தேதி இல்லைன்னா 24ஆம் தேதி கிட்ட உங்களுக்கான இ-கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி SC/ST ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கான டிராவல் பாஸையும் இன்னைக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு SC ஸ்டூடெண்டா இல்லைன்னா ST ஸ்டூடெண்டா இருக்கீங்க, 27ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா நீங்க லாகின் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான சிட்டி வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி உங்களோட டிராவல் பாஸையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் மாதிரி தான் இருக்கும். ரைட் சைட்ல உங்களோட போட்டோ ஒட்டி எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ஓகேவா? சோ எந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்களோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே இருக்கும்.
நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த பாஸ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரீயாவே என்ன பண்ணிக்கலாம், டிராவல் பண்ணிக்கலாம். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த எஸ்சி, எஸ்டிக்கான டிராவல் பாஸ ஹால் டிக்கெட்ன்னு நெனச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வேற, டிராவல் பாஸ் வேற. இன்னைக்கு வந்திருக்கிறது சிட்டி இன்டிமேஷன். ஓபிசி ஜெனரல்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சிட்டி இன்டிமேஷனும், எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு டிராவல் பாஸும் நீங்க வந்து இன்னைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப ஹால் டிக்கெட் எப்போ அப்படின்னா 23ஆம் தேதி இல்லன்னா 24ஆம் தேதி ஹால் டிக்கெட் வரும். ஓகேவா? சீக்கிரமா வருது அப்படின்னா 23ஆம் தேதி ஹால் டிக்கெட் இ-கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் லேட் பண்றாங்க அப்படின்னா 23ஆம் தேதி நைட் ஒரு 10 மணிக்கு மேல ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா 24ஆம் தேதி மார்னிங் வந்து என்ன பண்ணுவாங்க, இ-கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் ரயில்வேல பாத்தீங்கன்னா நைட் 10 மணி 10:30க்கு மேல தான் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு லிங்க்குமே ஆக்டிவேட் பண்றாங்க. சிட்டி இன்டிமேஷனா இருக்கட்டும், புதுசா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அந்த 10:30க்கு மேல தான் எல்லாமே நடக்கும் ரயில்வேல. ஓகேவா? சோ அப்போ 23ஆம் தேதி வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஹால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்டான லிங்க் வந்து குடுத்திருக்கேன். லிங்க கிளிக் பண்ணதும் உங்களோட யூசர் நேம்ங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. கீழ குடுத்திருக்க கேப்சாவை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா, எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் நடக்குங்கிறத நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களோட ஹோம் டவுன்ல இருந்து ரொம்ப தூரத்துல எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலன்னா, அதுக்கான டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஒரு நாள் பிரியராவே போய் அங்க தங்க வேண்டியது இருக்கு. ஏதாவது ரூம் எடுத்து தங்கணும். அந்த மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்கு, முன்னாடியே போணும். இல்ல ரொம்ப ஏர்லி மார்னிங்கே கிளம்பணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி பிளான நீங்க பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு கரெக்ட்டா 8 டேஸ், 7 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. 27ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டாவது எடுத்துருங்க. இந்த வாரம் சாட்டர்டே ஓகேவா? ஸோ நாளை கழிச்சு இன்னொரு 2 நாளைக்கு அப்புறம் சாட்டர்டே வருது இல்லையா? அதுல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட்டை எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் மேம் எக்ஸாம் வரப்போகுது. எனக்கு இன்னும் டைம் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் உங்களால எக்ஸாம் போறதுக்குள்ள எவ்வளோ மார்க் டெஸ்ட் எடுக்க முடியுமோ, உதாரணத்துக்கு லாஸ்ட் 16ஆம் தேதி தான் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா, சோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், எக்ஸாம் போறதுக்குள்ளே குறைஞ்சது ஒரு 5 மார்க் டெஸ்ட், மினிமம் 5 மேக்ஸிமம் 10 மார்க் டெஸ்ட் வரைக்கும் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணுங்க. சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. அதே மாதிரி மேக்ஸ் ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரீசனிங்ல 30 மார்க் கேக்குறாங்க, மேக்ஸ்ல 25 மார்க், மினிமம் 20ல இருந்து மேக்ஸிமம் 25 வரைக்கும் மேக்ஸ்ல ஸ்கோர் பண்ண பாருங்க. ரீசனிங்ல 30க்கு 30 எடுக்கிற மாதிரி பாருங்க. இது எல்லாமே நேத்து வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சிசிஏ கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வரும், சிசிஏக்கு 40ல இருந்து 50 மார்க் வரைக்கும் உங்களால எடுக்க முடியுதான்னு பாருங்க. ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் 70க்கு மேல உங்களால ஸ்கோர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? சோ இப்போதைக்கு டெஸ்ட் போடும்போது 65 தான் வருது அப்படின்னா, அதை 70க்கு மேல கொண்டு போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இது பண்ணுங்க. டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு குரூப் டி டெஸ்ட்னா குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன், அதாவது என்டிபிசி அதே மாதிரி குரூப் டி, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இனிதான் படிக்க போறேன், இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், ரயில்வே எக்ஸாமுக்கு இப்பதான் என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999. லைஃப் டைம் வேலிடிட்டி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான பேட்சஸ் கொடுத்திருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். நீங்க எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இவ்வளோ நாள் வரைக்கும் நல்லா படிச்சிருக்கோம். எக்ஸாம்ல போய் இன்னும் பெஸ்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா
கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிரலாம். ஏன்னா குரூப் டி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் தெரியும். ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். அத பாஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஒரு பிஇடில குவாலிஃபை ஆகணும். அவ்வளவுதான். குவாலிஃபை ஆகிட்டோம்னா டிவி அண்ட் மெடிக்கல். சிசிஏ கேண்டிடேட்னா இன்னும் ஈஸி. சிபிடி 1ல 40 டூ 50 கிட்ட ஸ்கோர் பண்ணாலே எழுதி வச்சுக்கோங்க. சோ நீங்க வந்து ஈஸியா உள்ள போயிரலாம். உங்களுக்கு பிஇடியும் கிடையாது. அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் தான் இருக்கும். ஓகே. சோ நல்ல வாய்ப்பு. குரூப் டிங்கிறது சிங்கிள் எக்ஸாம் தான். பெஸ்ட்டா பண்ணுங்க. ரிட்டன் எக்ஸாம பெஸ்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, பிஇடி வந்து நாம இருக்கிற டைம்ல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ரன்னிங் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் முடிச்ச அடுத்த நாளே வந்து பிஇடிக்கு பிராக்டிஸ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம டார்கெட் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி 70 பிளஸ் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே. இப்பமே நான் 80க்கு மேல எடுக்கிறேங்கிற ஸ்டூடண்ட் நல்ல ஸ்கோர் தான். ஓகேவா? சோ 70க்கு மேல டார்கெட் வச்சுக்கோங்க. சிசிஏ கேண்டிடேட்னா 40க்கு மேலயாவது டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு, சிட்டி இன்டிமேஷன் பார்க்கறதுல டவுட், ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்றதுல டவுட், இல்ல எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எதுவும் டவுட் இருக்குன்னா, இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ, வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.